வணக்கம் அண்ட் வணக்கம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் தை பொங்கல் அண்ட் மிகப்பெரிய வணக்கம். என்னடா வணக்கவை இவ்வளோ பலமாக சொல்கிறோமே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், தை பொங்கல், அதுவும் முதல் நாள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். சும்மாவா சொல்லுங்கள்? அப்படி தான் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான கவிதையோடு ஆரம்பிக்க போகிறோம். கதிரவன் சிரிக்கும் காலம், காய்ந்த பயிர் களஞ்சியம் ஆகும் நேரம், உழைப்பின் உயர்வை உயர்த்தி பிடிக்கும் காலம்தான் இந்த பொங்கல். ஸோ இந்த பொங்கல் பண்டிகையில் இப்படி ஒரு அருமையான வாஸ்ட் ஒரு காலேஜ் கேம்பஸ்லேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் நிகழ்ச்சி, ஸோ பொங்கல் அப்படின்னா நம்ம ஒரு பகட்டான பண்டிகை அப்படின்னு நினைப்போம். இல்லைங்க, அது பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஒரு பண்டிகை, நம்ம வளர்த்த மண்ணை நம்ம மதிக்கும் ஒரு பண்டிகை, அண்ட் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மரபை இப்படி ஒரு மேடை ஏற்றும் பண்டிகை அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த பொங்கல் பண்டிகையை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரம்பரியம்னு பேசினா மட்டும் எப்படி, பாரம்பரியத்தோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ் பாரம்பரியம், நம்ம வாழ்க்கை நியாயங்கள், இது எல்லாத்தையும் ஒரு வில்லு பாட்டாக கதையாக சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்கவே வேறு மாதிரி இருக்கும்ல. இதுக்காக நான் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண போகிறது பிரபல வில்லுப்பாட்டு கலைஞர் மாதவி அவர்கள். அண்ட் ஒரு பெரிய பலத்த கரகோஷத்தோடு அவங்கள நம்ம இந்த ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடலாம். ஸோ மாதவி அவர்கள், ஐ திங்க் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல்ரெடி. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் ஃபேன்ஸோடு தான் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் த ஸ்டேஜ் வில் பி யோர்ஸ் ஆஸ் யூஷுவல். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. ராக் தி ஸ்டேஜ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
எனக்கு அருள வருவாயம்மா தாய வலம் இருக்கும்
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் கல்லூரி மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வருங்கால தோழர்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, ஆமா, வருங்கால தோழர்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, என்னை போல் உள்ள கிராமிய கலைஞர்களே, ஆமா, அதாவது இந்த சென்னை மாநகராட்சி நகரத்திலே தைப்பொங்கல் திருநாளை பெரும் விழாவாகவே கொண்டாடி கழிக்க வேண்டும் என்று இந்த அழகான கற்பக விநாயகா கல்லூரி வளாகத்திலே நடைபெற்று வரக்கூடிய மாலை மலர் மற்றும் கற்பக விநாயகா கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த குலவை தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு அழகாக தைப்பொங்கல் திருநாளை பெரு விழாவாகவே கொண்டாடி வருகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே கிராமிய கலைஞர்களுக்காகவே ஒரு மேடையை அமைக்க வேண்டும் என்று அதாவது தைப்பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்னா அது தமிழர்களுடைய பாரம்பரிய விழா. உண்மைதானே? அப்பேற்பட்ட இந்த பாரம்பரிய தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த கிராமிய கலைஞர்களுக்கான மேடையிலே சரி நாமளுடைய வில்லி செய்யவும் இந்த வளாகத்திலே இந்த விழாவிற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அதோடு டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை அம்மா அவர்களுக்கும் டாக்டர் எல் சுப்புராஜ் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் பி காசிநாத் பாண்டியன் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நிர்வாகத்தார் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியவும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்று சொல்லுவார்கள் என்பார்கள். தென்னாட்டிலே இந்த வில்லுப்பாட்டு இல்லாத கோவில் திருவிழா எங்கேயுமே நடைபெறாது. அந்த அளவுக்கு இந்த வில்லுப்பாட்டு ரொம்ப பெருமிதமா தென்னாடுகளிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்க ஊர்ல கோயில் திருவிழான்னு வச்சுட்டாங்கன்னா அந்த கோயில் திருவிழாவில் வில்லுப்பாட்டு இல்லாம இருக்காது. அப்பேற்பட்ட இந்த வில்லிசையை தென்னாடுகளில் மட்டுமே இருந்த வில்லுப்பாட்டை இன்றைக்கு தலைநகரமாக திகழக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சிக்கு வரவழைத்த இந்த கற்பக விநாயக கல்லூரிக்கும் மாலை மலர் இதழ் அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே எந்த ஒரு தெய்வத்தை பற்றி இந்த வில்லுப்பாட்டு பாடணும்னு ஆரம்பித்தாலும் அந்த இடத்திலே முதலாகவே நாங்கள் சாஸ்தாங்கதைகளை தான் பாடுவது வழக்கம். எதுக்கு? ஏன் ஐயனாருடைய கதைகளை பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அப்பேற்பட்ட அருமஞான சாஸ்தாக்கள் வந்து பிறந்தாத்தா மற்ற தெய்வங்களை பற்றி பாடும் போதும் இந்த தெய்வம் வந்து முன்னாலே நிக்கும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஐதீகம். அதுவே சாஸ்திர விதி என்பார்கள். சரி, அதனாலே நமக்கு குறைவான நேரமா இருப்பதனால எங்க ஊர்ல எல்லாம் நாங்க வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சா சாயங்காலம் ராத்திரி 9 மணிக்கு நாங்க வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சோம்னா மறுநாள் காலையில 3 மணி 4 மணி வரைக்கும் பாடுவோம். வில்லுப்பாட்டு நாங்க படிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு நேரம் பாடினாத்தான் ஒரு தெய்வத்தினுடைய முழு வரலாறையும் சொல்லி முடிக்க முடியும். அதனால் தெய்வத்துக்காகவே புறப்படுத்த இந்த வில்லுப்பாட்டை நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால சாஸ்திரத்திற்கு சாஸ்தாவுடைய கதைகளை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு மற்ற தெய்வங்களாகிய அம்மனுடைய கும்மி பாடல்களை உங்களுக்காக பாடுகின்றோம். பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்திட்டாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்னு சொல்ல பின்னால் இருக்கலாம், பின்னு சொல்ல முன்னால் இருக்கலாம். அதோட கூட இவ்வளவு நேரமா நாங்க பாடிக்கிட்டு இருந்தது நீங்க முன்ன பின்ன வில்லுப்பாட்டு பார்த்திருந்தா அதுல என்ன பாடுகிறோம், எதை சொல்ல வாரோம் அப்படிங்கிறது புரியும். உங்களுக்கு முன்ன பின்ன நீங்க பார்க்கல, இது புரியல அப்படின்னா முதலாவது எங்க வில்லுப்பாட்டு தொடங்கினாலும் சரி காப்பு சொல்லுவாங்க, ரெண்டாவது கணபதி வாழ்த்து சொல்லுவாங்க, மூணாவது நம்ம படித்த குருநாதர் யாருன்னு வாத்தியாருக்கு நன்றி சொல்லுவது, நான்காவது நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கி கடைசியாக சபை வணக்கம் சொல்லித்தான் இதுக்கு பிறகுதான் வில்லுப்பாட்டை ஆரம்பிப்போம். அதனாலே சரி உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதே மதே
ஐயா கங்கையோடு பாம்பணிந்து பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கே ஒளிர்வு போல் ஐந்தும் ஐந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம் ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம் நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் திவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆரியங்கம் ஐயனார் குலத்துக்குள் ஐயனார் சுரிமுத்து ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தார் அவர் சங்கடங்கள் தீர்த்திடவே என் சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்த போது பொன்னால பூநூல பொன்பதித்த தாவரமா வெள்ளியால பூநூல அவருக்கு வெண்கலத்த தாழ்வடமா சாமி தங்கத்தால பூநூல தனிவயிர தாவடமா ஆரப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பேப்படையா முன்படையா பின்படையா தண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அதிகரித்து வாராரு அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார் தைப்பொங்கல் திருநாளாக இருப்பதனாலே பொங்கல் திருநாளுக்காக எங்களுடைய வெள்ளுப்பாட்டிலே பொங்கலுக்காகவே ஒரு பாடல் தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானோம் தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானோம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானோம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கொண்டை ஹூலுங்கவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கொண்டை ஹூலுங்கவே கும்மியடி பொங்கல பொங்கல பொங்குதடி நல்ல பாலு பொங்கல பொங்குதடி பொங்கல பொங்கல பொங்குதடி நல்ல பாலு பொங்கல பொங்குதடி தாய பச்சை அரிசிய குத்தி வச்சா அந்த குத்தரிசியில பொங்க வச்சா பச்சரிசியவும் குத்தி வச்சா அந்த குத்தரிசியில பொங்க வச்சா பச்சரிசி பால் பொங்கி வர நீங்க குலவ போட்டு மேமியடி பச்சரிசியுமே பொங்கி வர நீங்க குலவ போட்டு கும்மியடி தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானாதினம்
தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் ஏ தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே மாயலையில சொருவங்கி அவ பலா கொப்பலனை ஒழுக்கி மாயலையில சொருவங்கி அவ பலா கொப்பலனை ஒழுக்கி தெக்கையலையில சொரு போட்டு அதை திரட்டி தும்பல காளியம்மா தெக்கையலையில சொரு போட்டு அதை திரட்டி தும்பல காளியம்மா தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே ஆத்து மணலையும் சோறாக்கி அவ அவரம்புவ கறி சமைத்து ஆத்து மணலையும் சோறாக்கி அவ அவரம்புவ கறி சமைத்து மின்னிட்டாம் பூச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பாளம் காளியம்மா மின்னிட்டாம் பூச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பாளம் காளியம்மா நாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் ஏ தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே அம்மா சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்காரப்பட்டு துவைத்து கட்டி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்காரப்பட்டு துவைத்து கட்டி அட்டப்பொட்டுக்கார காளியம்மாளுக்கு வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா அட்டப்பொட்டுக்கார காளியம்மன வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே அவ மஞ்சி மலையில வேட்டையாடி அம்மா மதையான கூட்டத்தை சங்கரித்து மஞ்சி மலையில வேட்டையாடி அவ மதையான கூட்டத்தை சங்கரித்து மயங்கி வாரா மாரியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வாரா மாரியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் கும்மியடி பண்ண கும்மியடி நல்ல கொலவ பொட்டுமே கும்மியடி கும்மியடி பண்ண கும்மியடி நல்ல கொலவ பொட்டுமே கும்மியடி சூரியனையும் தான் வணங்கி சொல்லி கும்மியடிங்களம்மா சூரியனையும் தான் வணங்கி சொல்லி கும்மியடிங்களம்மா தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் ஏ தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானம் தன்னநாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தனதான நாதினம் தன்னானம் தன்னானே தனதான நாதினம் அடுத்ததாக ஒரு அம்மனுடைய பாடல் பாடல் பட்டநல்ல பொட்டு காரி சரிக பட்டி சேலக்காரி பட்டநல்ல பொட்டு காரி சரிக பட்டி சேலக்காரி வானுயிர சூலக்காரி வானுயிர சூலக்காரி வந்து நின்ன ஜாலக்காரி இங்கே முத்தாரம்மா இங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா இங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவள
பாடலோடு ஆமா ஒரு முருகனுடைய பாடலையும் பாடுகின்றோம். பாட போறோம். எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா தங்க வடிவேலா அந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை முருகா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை முருகா வடிவேலா தங்க வடிவேலா பாரும் ஐயா திருச்செந்தூர் எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை வேலா சாமி கல்லிலே நடந்து வந்த கால்களுக்கு பாடி வந்தோம் கல்லிலே நடந்து வந்த கால்களுக்கு பாடி வந்தோம் சொல்லிலே உனை தொழுதான் மிக நன்றி எண்ணி வந்தோம் புள்ளி மயில் ஏறி முருகா நீ புள்ளி மயில் ஏறி அட பொன் பொருளை தந்திடவே குறவள்ளி மனவாளா இங்க வருவது நேரம் வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை முருகா ஐயா வாயார உமை துதித்து வழியெல்லாம் கவி படித்தோம் வாயார உமை துதித்து வழியெல்லாம் கவி படித்தோம் ஓயாமல் வந்த துயர் ஒன்றும் குறையலையே சேயாகி வந்து குமரா நீ சேயாகி வந்து என்னை சேர்த்தணைக்க வேண்டும் அந்த மாயோர் மருமகனே வருவது நேரம் எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை முருகா ஐயா தத்தளித்த நெஞ்சமெல்லாம் கவி மணக்க பாடுகிறோம் தத்தளித்த நெஞ்சமெல்லாம் கவி மணக்க பாடுகிறோம் சித்தத்தில் ஏறலையோ சேவல் கோடியோனே ஒத்து வந்து எங்களுக்கு குமரா நீ ஒத்து வந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்திடவே என் முத்து குமரேசா இங்க முன் வருவாய் நேரம் எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை எங்க வடிவேலா தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை முருகா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா எங்கள் வடிவேலா நீ தங்க வடிவேலா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் முருகா எங்க வடிவேலா தங்க வடி இந்த ஏழை முகம் பாரும் ஐயா பழனி மலை எங்க வடிவேலா தங்க வடி இந்த ஏழை முகம் பாரும் ஐயா திருச்செந்தூர் வேலா செந்தில் வடிவேலவாரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட இங்கு தங்க முகம் குஞ்சரங்கள் பாட தன்னனாதினம் கண்ணனாதினம் தன்னாலே தன்னனாதினம் தன்னாலே தன்னனாதினம் தன்னாலே நாதினம் தன்னனாதினம் ஐயா ஒன்னாம்படி எடுத்து வசந்த பூவா ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வள்ளுவர் சாமியா முன்னோரையெல்லாம் பேச்சு அத்தலாம் மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே ஐயா சித்திர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே அம்மா ஆளாம்பண்ணைக்கு அழகு புப்புத்து ஆத்தா வரலாம் பூஞ்சோலைக்கு தன்னனாதினம் தன்னனாதினம் தன்னாலே தன்னனாதினம் தன்னாலே தன்னனாதினம் தன்னனாதினம் தன்னாலே ஐயா ரெண்டாம் படி எடுத்து ரெண்டு வரக்கிளி ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வள்ளுவர் சாமியா முன்னோரையெல்லாம் பேச்சு அத்தலாம்
கடைசியாக ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறோம். தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. எம்மா ஆனை கட்டி நீரரைச்சி ஆத்து மல்லி பூவெடுத்து, ஆனை கட்டி நீரரைச்சி ஆத்து மல்லி பூவெடுத்து, ஆத்து மல்லி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, ஆத்து மல்லி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி, அழகு தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. அம்மா குதிரை கட்டி நீரரைச்சி குண்டு மல்லி நாத்து நட்டு, குதிரை கட்டி நீரரைச்சி குண்டு மல்லி நாத்து நட்டு, குண்டு மல்லி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, குண்டு மல்லி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி, தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. அம்மா மாடு கட்டி நீரரைச்சி மறிக்கொழுந்து நாத்து நட்டு, மாடு கட்டி நீரரைச்சி மறிக்கொழுந்து நாத்து நட்டு, மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா மகமாரியம்மா, மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி, அழகு தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. தாய சிகப்பு நல்ல நூலெடுத்து செவ்வரளி பூவெடுத்து, சிகப்பு நல்ல நூலெடுத்து செவ்வரளி பூவெடுத்து, செவ்வரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, செவ்வரளி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. தாய மஞ்ச நல்ல நூலெடுத்து மஞ்சரளி பூவெடுத்து, மஞ்ச நல்ல நூலெடுத்து மஞ்சரளி பூவெடுத்து, மஞ்சரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, மஞ்சரளி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து மஞ்சரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா. தாய வெள்ள நல்ல நூலெடுத்து வெள்ளரளி பூவெடுத்து, வெள்ள நல்ல நூலெடுத்து வெள்ளரளி பூத்தெடுத்து, வெள்ளரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, வெள்ளரளி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி, அழகு தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. அம்மா தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தாள மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா மகமாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தான மலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. அம்மா சிலைக்க சிலைக்க வராளா எங்காளி அம்மா சிங்கரத ஏறி வராளா, அம்மா சிலைக்க சிலைக்க வராளா எங்காளி அம்மா சிங்கரத ஏறி வராளா.
மாரியம்மா சிங்கரலம் அம்மா சிறுக சிறுக வராளா ஏ மாரியம்மா சிங்கரலம் ஏமா கேப்ப நல்ல கூழு காய்ச்சி வேப்பிலைய போட்டு வச்சோம் கேப்ப நல்ல கூழு காய்ச்சி வேப்பிலைய போட்டு அம்மா கேப்ப நல்ல கூழு காய்ச்சி வேப்பிலைய போட்டு வச்சோம் வெள்ளை மனம் உள்ளவள அள்ளி தின்ன வந்திடம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க இங்க சிலுக்க சிலுக்க வராளா எங்காளியம்மா சிங்கரத ஏறி வராளா அம்மா சிறுக சிறுக வராளா காளியம்மா சிங்கரலம் ஏறி வராளா இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக சரி மாலை மலர் மற்றும் கற்பக விநாயகர் கல்லூரி நிறுவனத்தாருக்கும் எங்கள் மாதேவி வில்லுப்பாட்டின் சார்பாக சரி வரக்கூடிய பொங்கல் திருநாள் நன்னாள் தை திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அண்ட் உங்களோட இந்த கலை மென்மேலும் வளரட்டும். அண்ட் தம்பி, என் தங்க கம்பி, என் ராசா, ஆக்சுவலாக அந்த நம்ம இங்கே அவரை ஆட வைக்க போகிறோம். ஆனால் அவர் வயது, அவரோட திறமைக்கு முதல்ல நம்ம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களுக்காக அப்படியே ஒரு பாட்டு போட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 2 டான்ஸ். ஏலரிசி ஓவியமே மாமா